ஹே வெல்கம் பேக். இன்னைக்கும் ஒரு டிஐஎம்எல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை நான் என்னெல்லாம் பண்ணேன், வியாழக்கிழமைக்காக நான் புதன்கிழமை என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு என்னெல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் எனக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிற விஷயம் வந்து என்ன சமைப்போம் அப்படின்னு யோசிக்கிறது தான். நான் நாளைக்கு லஞ்சுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, வத்த குழம்பு, சொரக்காய் பருப்பு போட்டு கூட்டு, ஒரு மாங்காய் இருந்துச்சு கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ் வந்து போக ஸ்டார்ட் ஆயிட்டு. அத வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு ஊறுகாய் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டே லஞ்ச் மெனு நான் பிளான் பண்ணதுனால, என்னென்ன காயெல்லாம் தேவையோ அது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்டே கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் வத்த குழம்புல வந்துட்டு சின்ன வெங்காயமும், பூண்டும் கொஞ்சம் நெறைய சேர்ப்பேன். அது காலையில உரிச்சிட்டு இருந்தா டைம் நெறைய ஆகுங்கிறதுனால, ஃபர்ஸ்ட் நான் அத தான் ஸ்டார்ட் பண்ணேன். கூட்டுக்கும் சின்ன வெங்காயம், பூண்டு போடுறதுனால 2த்துக்கும் எவ்வளோ தேவையோ, அவ்வளோ வந்துட்டு நான் சின்ன வெங்காயமும், பூண்டும் உரிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய்க்கு, அந்த மாங்காய் பார்த்தாலே தெரியும் லைட் எல்லோ ஆக ஆரம்பிச்சுட்டு. ஆனா வந்து நல்லா இருந்துச்சு. கரெக்டா ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு என்ன ஸ்டேஜ் வேணுமோ அந்த ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பழுக்கவும் இல்ல. இத நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். இது 2ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸ்ல கவர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து கூட்டுக்கு தேவையான சொரக்காய் ஒரு அரை சொரக்காவ தான் நான் வந்து கட் பண்ணினேன். ஏன்னா 2 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால, நல்லா அதில தோலெல்லாம் உரிச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். இத முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் போட வேண்டிய ட்ரெஸ்ஸ வந்து அயர்ன் பண்ண வந்துட்டேன். இந்த பிங்க் கலர் டாப் தான் நான் வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இத நான் அஜியோ ஆப்ல தான் வாங்குனேன். அரௌண்ட் 500க்குள்ள தான் வந்துச்சு. ஆனா செம்ம குவாலிட்டி. நல்ல காட்டன் கிளாத்து. ஒரு மாரி நல்லா நீட்டா இருக்கும். இந்த குர்தாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ப்ரொவைட் பண்றேன். பிடிச்சிருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னென்ன அக்சஸரீஸ் வேணுமோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபீஸ் பேக் அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதையுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். காலையில ஒரு 7 மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன். காலையில பிரஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு கிளாஸ் வெந்நீ வச்சு குடிச்சேன். காலைக்கு ஸ்மூத்தி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நெறைய ஸ்மூத்தி ரெசிபீஸா வந்துட்டே இருந்தது. ஒரு 1 வீக் மேல வந்துகிட்டே இருந்ததுனால, சரி நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தி தான் எடுக்கலான்னு நெனச்சேன். அதுல ரேண்டமா ஒரு ரெசிபிய பிக் பண்ணேன். இந்த ஸ்மூத்தில வந்துட்டு கிரீக் யோகர்ட், பைனாப்பிள், சியா சீட்ஸ், வெள்ளரிக்காய், அதுக்கடுத்து கொஞ்சமா மின்ட் லீவ்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் அரைச்சேன். இது எல்லாமே தனித்தனியா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒண்ணா பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாரி நல்லா கசப்பா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. இத குடிச்சு முடிச்சுட்டு கூட்டுக்கு தேவையானத வேக போட்டுட்டேன். கொஞ்சோண்டு சிறுபருப்பு அத நல்லா கழுவிட்டு, நைட் கட் பண்ணி வச்ச சொரக்காய வந்து உள்ள போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அதுவுமே நேத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தது தான். அடுத்து மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காய பொடி, தக்காளி, உப்பு, கருவேப்பிலை அடுத்து தேவையான அளவு தண்ணி. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்புல வேக வச்சுட்டேன். குக்கர் இல்லாதனால நான் சாதாரண பாத்திரத்துல வச்சிருக்கேன். உங்ககிட்ட குக்கர் இருந்துச்சுன்னா நீங்க வந்து குக்கர்லயே வைங்க. ஈஸியா முடிஞ்சிரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இத நல்லா அரைச்சு அந்த பேஸ்ட்ட வந்து இந்த கூட்டுல ஊத்திருங்க. இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதும், தாளிக்காததும் உங்களோட விருப்பம். எனக்கு தாளிச்சா பிடிக்குங்கிறதுனால நான் தாளிச்சிருக்கேன். முடிச்சுட்டு சாப்பாட்டையும் அடுப்புல போட்டுட்டேன். அடுத்து மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய், அதுல கடுகு, ஒரு 4 வெந்தயம், ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு நெறைய போட்டா எனக்கு அந்த கசப்பு பிடிக்காதுங்கிறதுனால, தட்டுன பூண்டு, கருவேப்பிலை, அடுத்து நம்ம நைட்டே கட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு போட்ட அந்த மாங்காய் அத நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல வரைக்கும் வெந்தா நல்லா இருக்குமோ அதுவரை வேக வச்சு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டாவும் ஆக்காம, அதே மாரி ஹார்டாவும் இல்லாத ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வத்த குழம்பும் செஞ்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 2:30க்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா சாயந்தரம் சாயந்தரம் ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறதுனால. ஆனா நான் வந்த நேரம் இன்னைக்கு மழையே இல்ல. அப்படியே வெயில் தான் ரொம்ப கொளுத்துச்சு. வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு
முட்டை போட்டு கேட்டாங்க. அதனால நான் வந்து ஒரு முட்டைய மட்டும் அவங்களுக்கு போட்டு குடுத்துட்டு, நாங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். எப்போதுமே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருவேன். இன்னைக்கு தான் நம்ம மதியம் வந்துருவோம்ல அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்ததுனால நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போல. ஆனா செம்ம பசி. ஏன்னா டைம் வேற 2:30 மேல ஆயிட்டுல்ல அதனால. ஸ்மூத்தி குடிச்சது வேற ஒரு 11 மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சுட்டு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து செம்ம மழை. செம்மன்னா ரொம்ப செம்ம மழை. அப்படியே ஃபுல்லா தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ள இறக்கிற அளவுக்கு மழை பெஞ்சுச்சு. அப்பாடி நல்ல வேளை சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். இந்த விளாக் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.